காலை வேளையில கூட நம்ம போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருக்கு உகந்த பாடல் தான், ஆனால் நாம் அதன் அர்த்தத்தை உணர்ந்து பாடுகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய பாகம் 2வது பாகமாக இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? 1 நாளாகமம் 16 9 என்ன பார்த்தோம்? 8 மட்டும் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கர்த்தரை துதித்து ஆமென், அதை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் நாமத்தை என்ன பண்ணுவோம்? செய்கைகளை ஜனங்களுக்குள்ள, இதை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கான சில உதாரணங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த பாடல்ல நமக்கான காரியங்கள் தான் எடுத்துக்க போறோம். புரியுதா? ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இது எத்தனை பாகங்கள் போகுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம இதுல என்ன நம்ம கருத்து வந்து செய்யறோன்றதுதான் முக்கியம். ஓகே, இது ஒரு மிகவும் ஒரு அருமையான பாடல். தாவீது வந்து ஆசாப் கிட்ட கொடுத்த பாட சொல்லி. ஓகேவா? இந்த பாடலை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உள்ள அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறது, வாசிங்க 1 நாளாகமம் 16 9 ஒவ்வொன்றா வாசிங்க. அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். அப்பா, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? துதித்தலின் பலன்களை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம கடவுள் என்ன சொல்லி தராரு? தாவீதின் பாடல்கள் மூலமாக நமக்கு சொல்லி தரது என்னன்னா, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அப்பா, என்ன அருமையா இருக்கு. ஒரு பாட்டு, ஒரு அர்த்தமுடைய பாட்டு அப்படின்றது எப்படி ஒரு எல்லாராலையும் தீர்மானிக்கப்படுகிறதுனா, அந்த பாடல் வந்து முடிந்த பிறகும் அதை குறித்த நினைவுகள் இருக்கும், அதை குறித்து பேசணும். அது எந்த மனிதருக்கும் பொருந்தாது, கர்த்தருக்கு மாத்திரமே பொருந்தும். கர்த்தரை மாத்திரம் நம்ம பாடும் பொழுது அதை குறித்து தியானிக்க முடியும் நம்மளால. புரியுதா? எல்லாம் இந்த ஒரு புகழுக்காக அதை எழுதி கொடுத்து பாடுறதில்லை. இது இருதயத்துல உணர்ந்து பாடணும். ஹல்லேலூயா. அப்பதான் அவை குறித்து நம்ம பேச முடியும். உலகத்தெல்லாம் சொல்லுவாங்க பாடல் பிறந்த கதை என்று சொல்லுவாங்க. அது பாடல் பிறந்த கதை சொல்லுவாங்க. ஆனா அப்படி நீங்க பாக்குறத விட, இந்த உலகத்துல இப்ப நடக்கிற காரியங்கள்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்களேன். கதையில் பிறந்த பாடல் மாதிரி தான் இருக்கு. என்ன சொன்ன? சொந்த கதை, சோக கதை, நொந்த கதை எல்லாத்தையும் போட்டு ஏதாவது ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு கவரணுன்றதுக்காக ஒரு மெட்டு போட்டு என்ன பண்றாங்க, பாட்டு போடுறானுங்க, கல்லா கட்டுறானுங்க. அந்த மாதிரியா பாட்டு போடணும் நம்ம கர்த்தரை? கல்லா கட்டுறதுக்காக தான் நான் கர்த்தரை பாடுவேன்னு எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க? நான் பாடுற பாட்டு நல்லா கல்லா கட்டணும், ஜனங்க மத்தியில நல்லா பிரபலமாகணும், வியூஸ் அள்ளணும், லைக்ஸ் தட்டணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அதாவது தன்னால இதெல்லாம் வரணும். புரியுதா? இந்த பாடல் வந்து வியூஸ் லைக்ஸ்க்காக, ஜனங்களை கவருவதற்காக அந்த மாதிரிலாம் இல்லை. தாவீது சொல்ற இந்த 1 நாளாகமம் 16 வருகிற பாடல்கள் முற்றிலும் உணர்ந்து பாடுகிற பாடல். உடன்படிக்கைப்பட்டு இஸ்ரவேல்ல கொண்டு வரும்போது அது எவ்வளவு பயபக்திக்குரிய காரியமா இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமே, மேன்மை பாராட்ட வேண்டுமே என்று என்ன பண்ணுது? உணர்ந்து பாடுகிற பாடலாக காணப்படுகிறது. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி மக்களை கவருவதற்காக அப்பதான் அவன் கை தட்டுவான், இது பண்ணுவான்றதுக்காக பாட்டை அப்படி மாற்றி போட்டு, இந்த ஆட்டோலாம் போறப்பல இந்த பாட்டு கேட்பாங்க. என்ன பாட்டு? கானா பாட்டா? இன்னொன்னு போடுவானுங்க. ஒரு பாட்டு ஒண்ணுமே நமக்கு காதுல என்னது ஒண்ணுமே புரியறது கிடையாது. அந்த பாட்டு என்னன்னே நமக்கு தெரியல. அந்த பாட்டு கானா பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும். ஜீசஸ் சம்பந்தப்பட்ட பாட்டு, கானா பாட்டுலாம் கூட இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனா சில பாடலாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது, என்னதுக்காக இந்த மாதிரிலாம் பாட்டுலாம் வருதுன்னு. அந்த அளவுக்கு வித்தியாசமான பாடல்களா இருக்கும் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும்? லைக்ஸ், வியூஸ், எப்படியாவது ஜனங்களை போய் கவரணும், கல்லா கட்டணும். அதுக்காக நம்ம வந்து இங்க வந்து நம்ம ஆண்டோடைய பாதத்துல வரல. ஒரு பாடல், ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடல் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பார்க்கும்போது மனம் வேதனை அடைஞ்சு, ஐயோ இதெல்லாம் உண்மையான பாடல்கள் அல்ல, மியூசிக் வச்சுலாம் ஒரு பாடல்லாம் நல்லா சொல்லிட முடியவே முடியாது. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்க. நல்லா கவனிங்க. அவர் பாடி மக்களுடைய கவனத்தை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கவனத்தை இசை மேல திருப்பக்கூடாது, பாடல் வரிகள் மேல திருப்பக்கூடாது, குரல் வளத்துல மேல திருப்பக்கூடாது. எது மேல திருப்பணும் அவங்க கவனத்தை? இப்ப என்ன போடப்பட்டிருக்கீங்க? அவரை பாடி. நம்ம பாடுகிற பாடல்கள் யாரை, மக்களுடைய கவனத்தை யாரை நோக்கி திருப்பணும்? அப்பதாங்க அது அர்த்தம் உள்ள பாட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் உண்மை. இந்த ஒரு பாடல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இப்படிதான் இருக்கணும் ஒரு பாடல்லாம். எப்படி இந்த இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இந்த பாட்டுல பாடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து மைக்கெல்லாம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? கழுத குரல்ல ஒருத்தவங்க பாடுறாங்க ஒரு மாதிரி, எல்லாரும் வந்து ஒரு பெரிய மேடையில நடக்குதுங்களா, பாடும்போது ஒரு குரல் எப்படி இருக்கு, திடீர்னு ஒரு கழுத குரல்ல ஒரு மாதிரி இதுவாக வருது. என்ன பண்ணுவாங்க? ஜனங்களாம் அப்படியே கை தட்டுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அது மாதிரிலாம் நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சினிமா படம்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவாங்க? முட்டை பிறக்கும். என்ன பிறக்கும்? ஏன்டா டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க, நீங்கள் இப்படி பாடுவீங்களா சொல்லி வருமா வராதா?
அப்போ அங்கே ஏதோ ஒரு குறைவு இருக்கு. ஒரு இசையில வந்து பாடிட்டே இருக்கிறப்போ ஸ்பீக்கர் சரியில்லை என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களாம் ஓகே ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே கோபம் வருமா வராதா? ஏன்னா டிக்கெட்டு வாங்கி வந்து உட்காந்துருக்கானுங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த ஒரு குறைவுக்கே நம்ம அவ்வளோ ஒரு கேர் எடுத்து இப்படிலாம் வரக்கூடாதுன்னு முன்கூட்டியே நம்ம வந்து பாடுறோமே, இது கர்த்தரை குறித்ததான பாடல். ஹல்லேலூயா. நாம ஒரு சின்ன ஒரு இது நம்முடைய பாடல்கள்ல அர்த்தம் இல்லாம போனா முதல்ல வருத்தப்பட்டு திருத்தி கொள்ள வேண்டியது நம்ம தான். ஹல்லேலூயா. ஜனங்க கேட்குறாங்க, இது இந்த பாடல் கர்த்தரை நோக்கி இந்த பாடல் மக்களுடைய கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பவில்லை எனில் இது நிச்சயமாக இது மைக்கு சரியில்லாத போல என்கிட்ட ஏதோ ஒரு குறைவு இருக்கு, ஏதோ ஒன்று நான் திருத்திக்கணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால அப்பதான் நான் வந்து கர்த்தருடைய அந்த அதிசயங்களை தியானிக்க முடியும் என் வாழ்க்கையில. புரியுதா? இந்த உணர்வு நமக்கு வேணும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். கர்த்தர் செய்த அதிசயங்களை நம்ம நினைக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பாடல்ல என்னென்ன தேவைப்படுது? மியூசிக் முக்கியமா? முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லு. ஆனா மியூசிக் மட்டுமே முக்கியம் கிடையாது. வார்த்தைகள் முக்கியமா? ஆனா வார்த்தைகள் மட்டுமே, வார்த்தைகள் இருக்க கருத்து நமக்கு முக்கியம். அப்போ ஒரு குரல் முக்கியமா? இப்பதான் சொன்ன குரல் வளம், எல்லாத்தோட குரல் வளம் இல்லைனாலும் கூட அந்த கர்த்தர் அங்க அவர் கர்த்தரை நோக்கியதாக அந்த பாடல் வந்து இருக்கிறதான்றதுதான் முக்கியம். அதனால எல்லாத்த விட தேவ பிரசன்னம் அந்த பாடல் வரிகள்ல இருக்குதான்றதை நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் நீங்க ஒரு பாடலை உணர்ந்து நீங்க பாடும்பொழுது தான் அந்த பாடல் முழுமையாக ஒரு பாடலாகவே அமைகிறது. நான் இன்னும் போக உங்களுக்கு காட்ட போறேன். அப்பனா கர்த்தருக்காக நம்ம பாடணும். இந்த பாடல் வரிகளை பாருங்க. இந்த வாரம் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய பாடல்களை பாடுறோம், ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கியதாக, அவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். அவரை பாடி என்ன பண்ணோம்? கீர்த்தனம் பண்ணி அவருடைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? தியானிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். ஓகேவா? அப்போ கர்த்தரை பாடணும்னா ஒரு பாச உணர்வோட, நன்றியோட கூட, ஒரு பயபக்தியோட கூட அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? பாடல்களை இயற்ற வேண்டும், பாட வேண்டும், இயற்ற வேண்டும், பாட வேண்டும். ஓகேவா? தாவீதுக்கு இங்க உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு எப்படி பாடுறாருன்னா உணர்ந்து பாடுறாரு. அந்த உடன்படிக்கை உள்ள வந்துச்சு, அதை வந்து அது எப்படி கனத்தோடு கூட உள்ள எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும். புரியுதா? பல காரியங்களை அவர் பார்த்துட்டு வராரு. நான் அதை குறித்து நான் அடுத்த தலைப்பில் காட்ட போறேன். பல காரியங்களை பார்த்துட்டு வர போறாரு, பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரால் தாங்க முடியல. அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு? ஒரு பாடலை இயற்றும்படியா கொடுத்து இந்த பாடலை இயற்றி இன்னுமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த மாதிரி உணர்வு ஏதோ ஒரு கடமைக்காக பாடல அவரு தாவீது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. நம்ம இன்னைக்கு வந்த எல்லாருமே வந்து கடமைக்காக நம்ம வந்து கர்த்தரை பிரசித்தப்படுத்தவோ பாடவோ என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு நாமத்தை பயன்படுத்தலாமா? ஒவ்வொரு செகண்டும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட அவர் நம்ம பாடும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு உகந்த ஒரு பாடலாக மாறுகிறது, அது அர்த்தமாக மாறுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கர்த்தரின் மீது ஒரு இணையற்ற ஒரு அன்பு கொண்டவர்களாக நம்ம பாடணும். அப்பதான் அது வந்து ஒரு உண்மையிலே ஒரு அர்த்தமான ஒரு பாடலாக அமைகிறது. பாருங்க, மொழியே நீங்க உங்களுக்கு மொழி தெரியலனா கூட பரவாயில்ல. இப்போ ஹிந்தி மொழி, தெலுங்கு மொழி, எதுல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த பாடலுடைய அர்த்தத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இப்போ நான் ஹிந்தி பாட்டே பாட்டா கூட அவர் பாடுறாரு, ஆனா இது ஜீசஸ் பாட்டுனா உண்மையிலேயே அன்பு உங்களுக்கு கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா அது எப்படியாவது நெட்ல போட்டு என்ன பண்ணுவீங்க? ஆனா உங்களுக்கு அன்பு இல்லைன்னு வச்சுக்கலாம், தமிழ் பாட்டே இது வரணும். அந்த என்ன சொல்லுவோம், அந்த சிங்கிச்சாவா என்ன சொல்லுவாங்க, இப்படி தட்டுவாங்க, என்னது அந்த மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கணும். தமிழ் பாட்டே கேட்டாலும் அப்படி தட்டுவாங்க. என்ன இசை ஒன்று தட்டுவாங்க, என்ன பாது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஜால்ரா அந்த மாதிரி நம்ம உட்காரக்கூடாது. அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவின் மீது எனக்கு அன்பு இருந்ததே ஆகில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? நம்மளால சும்மா நம்மள உட்காரவே முடியாது. அதனால நம்ம கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும்னா நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் முதல்ல வேணும் பாருங்க. ஒரு பாட்டுல ஒரு மியூசிக், இந்த நம்ம சபையில மியூசிக் இருக்கா? ப்ராப்பரா மியூசிக் இருக்கு. அருமையா சொன்னாங்க. என்னென்ன மியூசிக் இருக்கு? இந்த மியூசிக்ஸை பத்தி இல்லை, நன்றி உணர்வு ஒரு மியூசிக். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நீங்க வந்த ஒவ்வொரு நம்ம மனதில் உட்புகுத்திக்கணும். அதெல்லாம் நம்ம பாடுகிற பாடல்கள்ல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் கூட இல்லைன்னா கூட மைக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அதெல்லாம் கூட அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் எதிர்க்கணும், நான் பாடுற பாடல தேவனை நோக்கி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வு, அதாங்க கீபோர்டு. என்ன சொன்னேன்? அப்ப கீபோர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கீபோர்டு. நீங்களே ஒரு மியூசிக் ஒரு கருவியை வச்சிங்க, என் பாடல நன்றி உணர்வு தான் கீபோர்டு, அப்படி போட்டு அப்படி வாசிங்க. அடுத்து அது அப்புறம் பயபக்தி ஒரு அந்த தட்டுவாங்களா, அது பேர் என்னப்பா? தபேலா. பயபக்தி இருக்கா? தேவனுடைய பயபக்தியை நம்ம பறைசாற்றணும். மக்கள் மத்தியில் என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்றாரு இந்த இடத்துல? அவரை பாடி
கீர்த்தனம் பண்றாரு. அது ஜனங்க மத்தியில அவர் பிரஸ்தாவப்படுத்துறாரு. அப்போ உங்களுக்கு இந்த தட்டும் பொழுதுதான் அது என்ன ஆகுது, இன்னும் அதிகமா சத்தமா வெளிப்படுது. அப்ப கர்த்தர் மீது உள்ள பயபக்தி நீங்க வெளிப்படுத்துறீங்க. நம்ம சபையில மியூசிக் இல்லைன்னா கூட இவைகளினால நம்மள என்ன பண்றோம், இதுதான் உண்மையான கர்த்தர் இவைகளை தான் பாக்குறாரு. பயபக்தியிலும் ஃபீல் பண்ணாத. கித்தார் நமக்கு என்ன பண்ண, நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கூட போடுங்க. தாழ்மை ஒவ்வொன்றா, ஒவ்வொரு ராங்கல், வீணை ஒவ்வொன்றா நீங்க கூட போட்டுங்க. இந்த மாதிரியான காரியங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு மியூசிக் கருவிகளை போல வைத்து உங்க இருதயத்துக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு உகந்த பாடல். அதுக்கப்புறம் தாங்க அவர் மியூசிக்கே ரசிப்பாரு. எத்தனை பேர் இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க? இந்த பாடல்ல இந்த மாதிரியான காரியங்கள், நன்றி உணர்வு, கருத்துணர்வு, இதெல்லாம் இருக்கிறது தான் முதல்ல கர்த்தர் பாப்பாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தாதான் நீங்க முதல்ல தியானிப்பீங்க. புரியுதா? நீங்க அடுத்த வார்த்தை என்ன மறுபடியும் வாசிங்க. அவரை பாடி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் அதிசயங்கள்லாம் பேசுங்க. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் நான் எப்படி பாடணும்னு சொன்னேன். இந்தந்த காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும். கடமைக்காக பாடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தாவீது ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல பார்த்துட்டு வந்தா அந்த இதெல்லாம் வந்து இந்த பாடலை ஏற்றார். ஏதோ ஒரு கடமைக்காக பாடல, தாழ்மையோடு கூட அவர் பாடுறாரு. எல்லாமே இதுல என்ன பண்ணிருக்கு, அவர் ராஜாவா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி பாடுறாரு. ஒவ்வொன்றா நான் காட்ட போறேன் அடுத்த தலைப்பு கூட்டு. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. காரணம் என்ன? இதுதான் அர்த்தமுடைய பாடல். இதெல்லாம் எல்லாம் ஒரு இருந்துதான் அப்புறம் தான் இசைக்கருவிகளுக்கு அதெல்லாம் கொடுக்குறாரு. அங்க இசைகள்லாம் இருந்துச்சு, இப்ப இங்க இல்ல. இதுவும் கொடுப்பார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வந்து செகண்டரி. எது பிரைமரின்றதை இப்ப சொல்லிட்டார். பிரைமரி நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு. விசுவாசிங்க. இருக்கு. இந்த மாதிரியான நன்றி உணர்வோடு கூட, பயபக்தியோடு கூட, தாழ்மையோடு கூட கர்த்தரை நீங்க நோக்கி ஏறெடுக்கிற அந்த பாடல் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா கர்த்தர் உகந்த பாடல். அல்லேலூயா. அது புரிஞ்சுங்க. அடுத்து அந்த உகந்த பாடலை தியானித்து என்ன பண்ணுமா? பேசணும். பேசணும். எப்படி பேசுவீங்க இந்த காலத்துல பாருங்க. நேற்றுக்கு வேற இந்த லவ்வர்ஸ் டே வேற. நேற்றுலாம் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த பேசுறது என்னன்னா எது பேசுறதுக்கு அவங்களாம் பாடல என்னென்ன காரியங்களை குறித்து பேசியிருப்பாங்க. நேற்றுக்கு ஏமா சாப்பிட்டியாமா, சாப்பிட்டியாப்பா, போன்ல இதே காரியம் சாப்பிட்டியாமான்றது ஒரு 50 வாட்டிக்கு மேலே அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரலாம். எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டியாமா, சாப்பிட்டியாமா, என்னதான் அதுல இருக்குன்னு தெரியல. இந்த ஜியோ வேற இப்ப எல்லாம் என்ன கிடைச்சிச்சுப்பா, ஜியோ இப்போ ஃப்ரீ வேற. ஐயோ, ஜனங்க பண்ற வேலை பார்க்கணும். பீச்செல்லாம் பார்க்கணும். நேற்று எத்தனை பேர் என்னென்ன நடந்திருக்கும் பீச்சில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்துல இதெல்லாம் வந்து அவங்க அந்த பேச்சுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு பேசுறதுக்கு என்ன காரியங்களை இங்க கடவுள் காட்டுறாரு? அவங்க பேசுறதுல வந்து ஏதாவது பயன் இருக்கா? இன்னைக்கு நான் லவர்ஸ் நாளைக்கு நீ பேசுவான். இதே மாதிரி காலம்புறம் பேசிட்டு இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆனவங்க என்ன நடக்குது? மனைவி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. புருஷன் என்ன ஆயிடுறாங்க? இதோட புரியுதா இல்லையா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் என்னம்மா டியர் அப்படி பேச ஆரம்பிச்ச பேச்சு என்ன வந்து போக ஒன்லைன் ஆயிடுது. அவங்க பேசுறாங்க, இவங்க ஆஃப் ஆயிடுறாரு. அப்படிதான் அந்த மாதிரி ஆகுதா இல்லையா? போக அப்போ அந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து தியானித்து பேச முடியுமா? அவங்க பேசுறதெல்லாம் தியானித்து பேச முடியுமா? ஏன் அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே அது அந்த நேரத்தில் வருகிற பரபரப்பு, அந்த நேரத்தில் வருகிற ஒரு காரியங்கள் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடும், கலைந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை குறித்து பேசுகிறது என்பது கலைந்து போகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பயன்படுத்தலாமா? அவைகளை குறித்து நம்ம தியானித்து பேசணும். நம்ம இப்ப பேசுற பேச்செல்லாம் தியானித்துலாம் பேச முடியாது. புரியுதா? இப்ப பாருங்க, கொஞ்சம் ஒருத்தர் காயப்படுத்துற மாதிரிலாம் கூட பேச்சுல நம்ம பேச்சு இவ்வளவு முக்கியமானதுன்றத கடவுள் இந்த பாடல் மூலமா காட்டுறாரு. இந்த நம்ம நாவு உண்மையிலேயே எப்படி இருக்குதுன்றத, எப்படி இருக்கணும்ன்றத காட்டுறாரு. கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து பேசணும் அந்த நாவலன்னு சொல்லி தர்றாரு நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து பேசு. இந்த காலத்துல பேசுறன்ற பேர்ல பல பேரை என்ன பண்றாங்க, காயப்படுத்துறாங்களா இல்லையா? அந்த பேச்சு வந்து என்ன ஆகுது, காயப்படுத்துது. ஏன்னா அவங்க சிந்தனைகள் வந்து கர்த்தரை குறித்து தானே, அவர் அதிசயங்களை குறித்து தானே, தியானமாக இல்லை. அவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான், இந்த மாதிரி குறிச்சே பேசிட்டே இருந்தா வாயிலையும் அதுதான் வரும். வாயில வந்து என்ன பண்ணும், அவங்களோட பேச்சும் அப்படிதான் அமையும். அப்படி அமையும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, புலம்பல் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஏன் தேவன் இதோட கூட பேசுறாருன்னா, நம்முடைய பேச்சு கூட எப்படி இருக்கணும்ன்றத கடவுள் காட்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த பேச்சு எப்படி இருக்கணுமா? அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை தியானித்து எப்படி உடனே பேச முடியாது, நீ தியானிச்சாதான் பேச முடியும். அவருடைய பாடல், அவர் செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பாடுறது, அதாவது அதை நினைச்சிட்டு பாடுறது வேற விஷயம். ஆனா அதை தியானிச்சு நீங்க பேசுறதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் நீங்க நடக்கிறத பார்க்க முடியும். முடிக்க வேண்டியவங்களே அவர் முடிச்சிருவார். இந்த பாடல் என்ன முடிச்சிருவாரு,
நீங்க பாட்டு முடிகிறப்போ உங்க வாழ்க்கையில முடிக்க வேண்டியவங்களும் முடிஞ்சிடும். என்னென்ன முடிஞ்சிடும்? வேண்டாத பேச்சுகள், துன்பம், தேவையில்லாத உங்க மனசை பலவீனப்படுத்துகிற பலவீனங்கள், கர்த்தரை உண்மையா நோக்கி நீங்க பாடி அர்த்தத்தோடு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, தியானித்து பேசுனீங்கன்னா, முடிக்க வேண்டிய காரியங்களை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிடுற ஆண்டவர் முடிச்சுட்டு, ஆண்டவர் நான் நல்ல காரியங்களை புலம்புவது, கெட்ட பேச்சுகளுக்கு, இவைகள் எல்லாவற்றுக்கும் வாயில் என்ன பண்றாரு? பிளாஸ்டிக் போட்டு நல்லதை பேசும்படியா அவங்க வாழ்க்கையை மாத்திடுவார். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்ப அவரை பாடி கீர்த்தனம் பண்ணா இத்தனை காரியங்கள் நமக்குள்ள வெளியில வரணும். ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே இந்த காசுக்காக பாடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பாடல் எப்படி இருக்கணும்? நம்ம நன்மைக்காக கடவுள் அவரை நோக்கி போனா யார் நன்மை அடைகிறான்? அவருக்கு சந்தோஷம் அடைகிறாரு. நாம வாழ்க்கையில் நம்ம நன்மைகள் அடைகிறோம். பல துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடுகிறோம். பாருங்க, தாவீதுக்கு எத்தனை துன்பங்கள் அவன் வாழ்க்கையில வந்தா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. விரட்டி அடித்த துன்பங்கள், பிள்ளையால, அப்சலோமால, சவுலால, பல காரியங்கள் அவரை சூழ்ந்து அவரை வந்தாலும் கூட அவர் பாடலின் மூலமாக பாடி எல்லாவற்றிலும் அவர் காரியங்களை தியானித்து கர்த்தர் நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன், ஒரு வசனம் கொடுக்குறேன் பாருங்க, வாசிங்க. அவருடைய சங்கீதங்கள், எத்தனை சங்கீதங்கள் இயற்றினார் பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய சங்கீதங்கள் இருக்கு. சங்கீதம் 105:3 கூட இதான் போடப்படும். சங்கீதம் 105:3 பாருங்க, இதே தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் எப்படி என்ன மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஆமா, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். அவர் பாருங்க, இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் துதித்து பாடி அதை தியானிக்கிறதுனால தான் இப்படி பேச முடிஞ்சது. புரிஞ்சுட்டீங்க நான் சொல்றது? அப்போ உங்க வாழ்க்கையில தாவீது எவ்வளவு காரியங்கள் அவர் பாடல்ல நீங்க தயவுசெய்து எத்தனை ஒரு 70 சங்கீதங்கள் கிட்ட பாடிப்பார். அந்த பாடல்கள் நீங்க எடுத்து பாருங்க. அவர் எந்த அளவுக்கு நன்றி உணர்வுகளா அந்த பாடல்ல தியானிச்சிருக்கிறான்றது அந்த பாடலே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அந்த தியானித்து அதுல பேசுற மாதிரியே இருக்கும் அந்த பாடலாம். இந்த காலத்துல பாட்டு காது கொடுத்து கேட்க முடியல உலகத்து பாடலாம். ஆனா அவர் பாடல நீங்க இன்னைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்க கூட அது பேசுகிறது. கர்த்தருடைய 1ஆம் சங்கீதம்லாம் நீங்க வாசி, அவர் தாவீது சங்கீதம்லாம் நீங்க நிறைய எடுத்து வாசிங்க. எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்குது. நம்மளுடைய பிரச்சனைகள் விரட்டும் பொழுதும் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குது எது? அந்த பாடல்கள். அதனால நீங்க இந்த மனதில் இருத்தி கொண்டவர்களாக கர்த்தரை நோக்கி நீங்க பாடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன அமைதியை கர்த்தர் கொடுக்கிறார். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க கிட்ட இல்ல. ஆனா இசைவாதிகள் இருந்துச்சு, நல்லா பாடிஇருந்தாங்க. யாத்திராகமம் 15:1 - 19 வரை ஒரு சில வசனங்களை மட்டும் யாத்திராகமம் 15:1 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். போதுமா? இப்படி நீங்க தொடர்ந்து 19 வரை வீட்டுல போய் வாசிப்பீங்களா? யாத்திராகமம் 15:1 - 19 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. அவங்க எப்படி பாடி இருக்கிறாங்க? இசைவாதியங்கள்லாம் இருந்துச்சு, நல்லா அருமையா என்ன பண்ணிருக்காங்க? அவரை பாடி கீர்த்தனம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அவங்க போக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றது நீங்க பார்க்கணும். அவங்கள கடவுள் எங்க கொண்டு போறாரு அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை பத்தி என்ன பண்ணுவாங்க? அதிசயங்களை தியானித்து விவரித்து பேசுங்க. அவங்க பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கடவுள் கொடுத்தாரு. எங்க கூட்டு போனாரு? எடுத்த உடனே கானானுக்கு கொண்டு போனார், வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போனார். வனாந்தரத்தின் வழியாக நல்லா கவனிக்கணும். அந்த அதிசயங்களை குறித்து இவங்க பேசியிருக்கிறாங்களா? நிச்சயமா பேசியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிசயத்தை, செங்கடலை பிளந்த அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அவ்வளோ இறுதிய கடிதம் உள்ள அந்த பார்வோன் இடத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. இத்தனை காரியங்களை குறித்து அவர் இத்தனை காரியங்களை வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. அத்தனை வருட 400 வருட அடிமத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. இவங்க நினைச்சு நன்றியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுமா இல்லையா? அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுமா இல்லையா? அந்த நாவு வந்திருக்கணும் இல்ல ஆட்டோமேட்டிக்கா. ஐயோ எப்படிலாம் அவங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எத்தனை பேர் பாருங்க கூட லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசிட்டு வந்தா கூட கர்த்தர் அது ஒரு துதியாக பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த வனாந்தரத்தில் தான் போவாங்க. ஆனா அவங்க அப்பவே கானான்ல இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பாங்க. கரங்க தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. உங்க வாழ்க்கையில வனாந்தரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய காரியங்களை நீங்க தியானிச்சீங்கன்னா நீங்க வனாந்தரம் போல உங்க சூழ்நிலைகள் இருக்கும், கஷ்டம் போல காணப்படலாம். அங்கேயே நீங்க கானான உணர்வீங்க. எத்தனை பேர் உணர்வீங்க? ஆனா அவங்க கானான உணரல. வனாந்தரத்தை வனாந்தரமா தான் பார்த்தாங்க. அதை விட மோசமா பார்த்தாங்க.
புரியுதா? அவ்வளவு பெரிய அதிசயங்கள் செய்த கர்த்தரை என்ன பண்ணாங்க? பழித்து பேச ஆரம்பிச்சாங்க. மனித யாத்திராகமம் 16:2 வாசிங்க. மோசேக்கு விரோதமா பேசுறதும் கர்த்தருக்கு விரோதமா பேசுறதும் ஒண்ணுதான். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, பத்தியா, நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு காரியத்தை தான் காமிச்சு கொடுத்தேன். நீ தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அது வந்து பிராக்டிகலான இஷ்யூ தான், இல்லைன்னு சொல்ல, தண்ணி இல்ல. ஆனா ஒரு காரியம், பிராக்டிகலான இஷ்யூ தான் செங்கடலும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பிராக்டிகலான இஷ்யூ. யாராவது பிராக்டிகலா அதை எதிர்கொள்ள முடியுமா? ஆனா அந்த இடத்துல அதிசயம் பண்ணார்ல, அத இந்த கண்ணு பார்த்துச்சுல்ல, அத இந்த வாய் பாடிச்சுல்ல, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணிச்சுல்ல. ஆனா அவர் என்ன எதிர்பார்த்தாரு? நீ இவைகளெல்லாம் குறித்து தியானித்து பேசுவியா மகனே? புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இதெல்லாம் பாடி என்ன பண்ற? கீர்த்தனம் பண்ணுவியா மகனே மகளே? உங்களெல்லாம் நான் கூட்டு வந்தேன். அவர் எதிர்பார்ப்பாரு, எதிர்பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் பரிச்சை பார்ப்பாரு. ஏன்னா ஆபிரகாமே அவர் பரிச்சை பார்த்தாரா இல்லையா? அவ்வளவு தூரம் கொடுத்துட்டு ஒரு அதிசயத்தை வாழ்க்கையில செஞ்சு எங்க என்ன பண்ணார் உடனே? ஏன்னா நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எப்படி இருக்குன்றத அவர் பார்ப்பாரு. முதல் தடவை அவர் செய்யறது நீங்க சொல்லாம அவர் செய்வாரு. நான் செங்கடல பழக போறேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னு அதான் சொன்னார் அவரு. அது வந்து அந்த அதிசயம் எதுக்கு செய்யறாரு? நல்லா கவனிங்க, வேற கவனம் சிதறவிடாதீங்க. அந்த அதிசயம் எதுக்கு செய்யறாரு சொல்லுங்க? செங்கடல பிளந்து எதுக்கு செய்யறாருங்க? ஈசாக்கு கொடுத்தாரு. நீ ஞாபகப்படுத்தி நீ நன்றி அவரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை வந்து அத்தனை நாள் கழிச்சு ஆசீர்வதிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் செய்ய போற ஒரு பரீட்சையை வச்சாரு. அது சொல்லிடுவோம். அந்த பரீட்சை வந்து நம்ம எதிர்பார்க்காத வண்ணமா இருக்கும் அந்த பரீட்சை. ஆனா நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒப்பு கொடுக்கலாம். அந்த இடத்துல நான் அவரை வந்து தியானித்து பேசுறேன்னா ஒரு வனாந்திரம் வந்துச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில கூட தான் வனாந்திரம் வந்துச்சு. ஆனா அதுல அவர் உண்மையா நடந்தார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தார் ஈசாக்க கொடுக்கறது. இந்த வனாந்திரத்துல தங்க இருதயத்துல வந்து அவங்க விட்டு கொடுக்கல. கர்த்தரை பாடி அவரை உயர்த்தி பேசிட்டாங்க. நாம் என்ன பண்ணல? பலி கொடுக்க விரும்பல. நம்ம நன்றி பலிகளை கொடுக்க விரும்பல. நன்றி பலிகளை கொடுக்க விரும்பல. ஈசாக்க பலி கொடுத்தார் அவர். உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த நாவை வந்து ஒரு பலி கொடுக்க விரும்பல. அற்ப உணவுக்காக, தண்ணீருக்காக கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்ச நாட்கள் முன்னாடி பாடின இந்த வாயில தான் அவங்கள கர்த்தரை பழித்து பேசினாங்க. பேச்செல்லாம் ஒண்ணு பேசினாங்க. ஆனா என்ன பேசினாங்க? நீ நம்ம கர்த்தரை பாடுறோம், நம்ம என்ன பேசுறோம் அதான் முக்கியம். புரியுதா நான் சொன்னது? கர்த்தரை குறித்து பேசுறோமா, அவர் அதிசயங்களை குறித்து பேசுறோமா? கர்த்தரை பாடிட்டு அவன் இப்படி இவன் இப்படி, என் வாழ்க்கையில இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அதுவும் பேச்சு தான், இதுவும் பேச்சு தான். எது உகந்த பேச்சு? எதுங்க உகந்த பேச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வனாந்திரத்தை எழில் இல்லை. உன் கவனத்தை திருப்புவதற்கு, கர்த்தரை உயர்த்துவதற்கு தடையாக எந்த ஒரு இச்சையை கொண்டு வருகிற எழில் அழகு எதுவும் அங்கு இல்லை. வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? அந்த இடத்துல உன்னை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல வந்து வலு சொற்பம் இல்லை. ஏவாளை கெடுத்த அந்த கனிகளை உடைய அந்த இடமாக அது இல்லை. அது என்ன மாதிரி இடம்? வனாந்திர இடம். நீ ஈஸியா கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? உன்னை வருத்தி கொண்டு கர்த்தருக்கு நன்றி, ஐயோ என் தெய்வன் தண்ணி இல்லையா, பரவாயில்ல, இவ்வளவு பெரிய அதிசயம் செஞ்சார், நான் தியானித்து அவர் பேசுவேன், அவரை குறிச்சா பேசுவேன், தண்ணி வரும் சொல்லி முட்டி போட்டு ஜெபிச்சிக்கலாமா, ஜெபிச்சிக்க கூடாதா? உன் கவனத்தை திருப்பக்கூடிய எந்த இச்சையோ பழங்களோ தேவாலயம் எப்படி கவனத்தை திருப்பிச்சு அந்த மாதிரி எந்த காரியம் ஏதாவது இருந்துச்சா? பிசாசு இச்சை உள்ள வந்துச்சா? அந்த வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? எலும்பு கொடுக்கணும். என்ன இருக்கும் வனாந்திரத்தில்? என்ன இருக்கும்? வறட்சி தான் இருக்கும். ஜெபம் பண்ணாங்க பாருங்க, தண்ணி வந்தது. அந்த மாதிரியாவது அவங்க நோக்கி பார்த்தாங்களா? யாருமே நோக்கி பார்க்கல. அதனால என்ன நடந்துச்சு? வனாந்திரம் இன்னுமாக வனாந்திரமா தான் அவங்க வாழ்க்கையில தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வனாந்திரம் இருந்துச்சுன்னா, வனாந்திரத்திலேயே நான் காணான பார்ப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? வனாந்திரத்திலே கரங்களை நல்லா உற்சாகமா தட்டலாமா? அவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? என் வாழ்க்கையில வனாந்திரமே வந்தாலும் அங்க நான் காணான பார்ப்பேன். ஏன்னா நான் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை குறித்து பேசுவேன். அவரை பாடினதை போலதான் என் வாய் பேசும். நான் ஸ்கூல்ல என்ன கத்துக்கணும்னா அதை தான் நான் எக்ஸாம்ல எழுதுவேன். ஸ்கூல்ல அங்க ஒண்ணு கத்து நீங்க குமுதம் கல்கண்டு உள்ள எழுத மாட்டேன். அப்படி எதுனா என்ன அர்த்தம்? முட்டை போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க டீச்சர். அப்ப நாங்க என்ன ஆண்டவர் பாடுறோமோ அந்த பாட்டு தான் வெளியில வரும். அப்ப கர்த்தரை இப்படியாக நம்ம உணர்ந்து நம்ம பாடுவோமா? வாழ்க்கையில என்ன வனாந்திரங்கள் வருதோ நீங்க பார்க்காதீங்க. வனாந்திரம் வந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்பதான் நான் வந்து இச்சையெல்லாம் இல்லை, ரொம்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, வேற எந்த கவனங்களும் இல்லை. பணம் பேங்க்ல அதிகமாக கிரெடிட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு வேலையை மைண்ட் செதறாது. அப்பவும் நான் தான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே இல்லை, ஒரு வறட்சியான நிலை. நோக்கி ஸ்தோத்திரிக்கு இதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள பலப்பட ஒப்பு கொடுத்து பாருங்க.
கர்த்தர் அங்கேயே காணானே உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. அங்கேயே உங்களுக்கு தண்ணீர் பிளந்து வருகிறதை நீங்க பார்ப்பீங்க. பசிக்கு உணவு ஆட்டோமேட்டிக்கா காடையில் வந்து உட்காரும். கடாயில உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா பொறிக்கிறாரோ அந்த அளவுக்குலாம் தெய்வம் பண்ணுவார். பண்ண விசுவாசிங்களா? தேவன் செய்வார். ஆனா நீங்க அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை குறித்து தியானித்து பேசுங்கள். தாவீது அதை செஞ்சார். ஓகேவா? அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அடுத்த காரியம் நம்ம இந்த பாடல் மூலமாக கற்றுக்கொள்வது என்னன்னா, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் அதிசயங்களை குறித்து பேசும் பொழுது அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் நம்முடைய மகிழ்ச்சி எதுல அடங்கி இருக்குதுன்றது இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. அந்த மகிழ்ச்சியே கர்த்தரை தேடுகிறதில் தான் அமைந்திருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? சொல்லும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். இதை இப்ப நான் உங்களுக்கு தாவீது குறித்து சொல்ல போறேன். 2வது தலைப்புல சொல்ல போறோம்னு சொன்னேன்ல, தாவீது குறித்து இப்ப சொல்றேன். தாவீது எப்படிலாம் தன்னை இந்த பாடலை எழுதியிருக்கிறார் பாருங்க. கர்த்தரை சும்மாலாம் மேன்மை பாராட்டி பாடல, ஒவ்வொரு காரியத்தை காட்டுற பாருங்க. ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். ஒவ்வொரு சூழ்நிலையை அவர் ஃபேஸ் பண்ணி அந்த சூழ்நிலைகளின்படி அவர் தன்னை விட்டு கொடுக்கிறார். முதல்ல அதுல என்ன கத்துக்கிறாரு? பயபக்தியை எங்கப்பா கத்துக்கிறாரு. 1 நாளாகமம் 13, 11, 12 எடுங்க. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க. மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்கணும்? கர்த்தரை மேன்மை பாராட்டணும்னா வாழ்க்கையில நம்ம உணர்ந்து செய்யணும். சும்மாலாம் நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர்ல வாழ்க்கையில ஃபீல் பண்ணணும். அவர் ஃபீல் பண்ணும்படியான சூழ்நிலையை அங்க பார்த்தாரு. வாழ்க்கையில அவர் ஃபீல் என்ன சூழ்நிலை நடந்ததுங்க? கர்த்தரே பெரியவர், அவருக்கு முன்னாடி யாருமே ஒவ்வொரு காரியங்கள் இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பயம் வேணும், நன்றி உணர்வுலாம் சொன்ன தெரியுமா? இவருக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப செயல்ல காட்டுறேன். ஒவ்வொரு சூழ்நிலையை அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஒரு சூழ்நிலையை அங்க பார்த்தாரு. இந்த உடன்படிக்கை பற்றி எவ்வளவு பயப்படக்கூடியது உள்ள வருது. ஊசா தொட்டாரு. தொட்ட உடனே என்னாச்சாங்க? ஐயோ, மாடு அப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணிச்சு, அவ்வளவுதான். அதை பிடிக்கதான் அவர் போனாரு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் முன்னாடி வாசி, மாடு ஷேக் பண்ணிட்டேன் அப்படியே ஐயோன்னு போய் பிடிக்க போனதுக்கு போய் கர்த்தரை அடிச்சிட்டாரு. அப்ப பயம். அவர் எப்படி பாராட்டு? மேன்மை பாராட்டுற எப்படி மேன்மை பாராட்டணும்? நோட் பண்ணீங்க. மேன்மை பாராட்டணும் கர்த்தரை, பரிசுத்த நாமத்தை. அவர் சொல்லும் போது என்ன எழுதுறாரு பாருங்க. வெறும் நாமத்தை போடல, என்ன நாமங்க? இதெல்லாம் பாக்குறாரு. ஒரு பயம் அவரை பற்றி பிடிக்கிறது. அந்த பயம் என்ன பயம்? ஊசாங்க கண்ணு எதிர்க்க அடிச்சார் கடவுள். அவன் என்ன போடப்படுற? அந்த வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம். அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் இல்ல அந்த செத்தான் ஒரு எங்க வரும்? 10ஆம் வசனமா? சாரி. அவன் தன் கையை பெட்டியின் இடத்திற்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்போ மேன்மை எப்படி மேன்மை பாராட்டணும் நீங்க நோட் பண்ணி. அதான் ரொம்ப முக்கியம். எப்படி மேன்மை பாராட்டக்காரன்னு சொல்லிட்டாரு. எப்படி மேன்மை பாராட்டணும்? அவர் சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி உணர்ந்து அதை மேன்மை பாராட்டுறாரு. சும்மாலாம் அந்த பாடம் நான் ஒவ்வொன்றா கொண்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் பயபக்தி. என்னதுங்க? ஃபர்ஸ்ட் கர்த்தர் மீது பயபக்தியை கண்கூட அவர் பார்க்கிறாரு. ஐயோ, ஊசா செத்து போயிட்டாங்க. நான் வணங்குற தெய்வம், அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். இத அவர் பார்க்கறாரா? அடுத்த சூழ்நிலை உங்களுக்கு காட்ட பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் பயபக்தி அந்த பாடல்ல இருந்துச்சு. ஏன்னா அதை பிராக்டிகலாவே அனுபவிச்சுட்டு வர்றாரு. அடுத்து ஒன்று அவர் செய்யறார் தன்னுடைய வாழ்க்கையில. இதெல்லாம் பார்த்துட்டு வர அந்த மனுஷனால சும்மா இருக்க முடியல. தன்னை என்ன பண்றாரு? தாழ்த்தி போறாரு. அது வாசிங்க. 1 நாளாகமம் 15 1 நாளாகமம் 15:2 வாசிங்க. ஒரே நிமிஷம். இல்ல 1 நாளாகமம் 10 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிமா. பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனனியாவும் வெள்ளிய புடவைகளையும் தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். தாவீது யாருங்க? அடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பாடல்ல என்னன்னு காட்டுறேன். எப்படி மேன்மை பாராட்டுறத காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாடல்ல பிராக்டிகலாவே பயத்தை ஆட்டோமேட்டிக்கா பயம் ஃபில் ஆயிடுச்சு.
ஏன்னா ஊசாவுடைய மரணம். ரெண்டாவது என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு வர மனுஷனால அவரால் சும்மா இருக்க முடியல. ஒரு சில காரியங்கள் தான் நான் காட்டுறேன். ரெண்டாவது தாழ்மை. அவர் என்னத்தை தரிச்சுக்கிட்டாரு? தாழ்மையை குறிக்கிறது. ஒரு ராஜா, எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வந்து பாடுறோம், மேன்மை எப்படி மேன்மை பாராட்டுறோம்? பயபக்தி காணப்படுகிறதா? உலகத்தில் நடக்கிற காரியம் ஊசாவை போல எத்தனை பேர் மறிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கர்த்தருடைய நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்குதே அந்த தெய்வம். ஐயோ, ஒவ்வொரு செகண்டும் உயிரோடு இருக்கு, நான் இருக்கிறதே அவருடைய கிருபை. எண்ணி எண்ணி அவர் மகிமை செலுத்துறோமா, மேன்மை பாராட்டுறோமா? ரெண்டாவது நம்மளை தாழ்த்துக்கிறோமா? ஐயோ, நமக்கு ஒரு பேரில் பெரிய சிஎம் பதவியை கூட கொடுத்துருக்கலாம், எப்பேற்பட்ட பதவியும் கொடுத்துருக்கலாம். தேவ சமூகத்தில் வந்தா கழட்டி போடு. நீ எதை தரிச்சுக்கணும்? இந்த இடத்துல இங்க பாரு, அவர் ராஜாவே வந்து உட்காரல. ராஜா வந்தா எப்படி இருப்பாரு? ராஜா வந்தா எப்படி இருப்பாரு? ஏய் இடிப்போ, ஏய் அடிப்போ, வேலைக்காரனே இங்க வா, அப்படியே வந்து உட்கார்ந்தாரு. தேவ சமூகத்துல இந்த கெட்டப்பு செட்டே ஆகாது. தேவ சமூகத்துல எப்படி வந்தாரு அவரு? ஒரு எப்படி மேன்மை பாராட்டணும்னு சொல்றேன். என்னது சணல் நூல் அதை தரித்து கொண்டு தன்னை தாழ்மையை அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த தாழ்மையை இன்னுமா வெளிப்படுத்தும் போது அவர் அசிங்கப்படுறார். நீங்க கர்த்தருக்காக இப்படி நின்னீங்கன்னா, கர்த்தரை உண்மையா நீங்க மேன்மை பாராட்டுறவங்க இப்படித்தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன ஆவாங்க? அவங்க அசிங்கப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தர் அவங்கள தான் உயர்த்துவாங்க. கரங்க தடி தேவன் நம்ம பயன்படுத்தலாமா? அவர் அசிங்கப்படுறார். ஒரு ராஜ உடைய கழட்டி கர்த்தரை மேன்மை சும்மாலாம் மேன்மை பாராட்ட முடியாது. எப்படி மேன்மை பாராட்டணும்? வாயில சொல்லிட்டு போறது. அதுக்கு தான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிட்டே வர்றாரு. தேவனுடைய பெட்டி உள்ள வந்து முதல்ல பயபக்தியை பார்க்கறாரு. ஐயோ பயமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பயபக்தி அதிகப்படுத்திக்கிறாரு. ரெண்டாவது தன்னை தாழ்மைப்படுத்திக்கிறாரு. இன்னும் கூட பத்தல, இன்னும் தாழ்மைப்படுத்துறாரு. வாசிங்க 29ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். என்னங்க போட்டிருக்கு? இருதயத்துல அவமதிப்போரும். நீங்க மேன்மை பாராட்டலாம் சும்மா இல்ல, வாயில நான் மேன்மை பாராட்டம் இல்ல, இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணி பண்ண மாட்டீங்களா? கர்த்தரை மேன்மை பாராட்டினா வீட்டாரே உங்களுக்கு திட்டுவாங்க. ஏடா நேரமும் கத்துருன்னு இருக்கான். வீட்டாரே உங்க வீட்டுல பையன் திட்டுவான், புருஷன் திட்டுவாங்க, யார் வேணாலும் திட்டுவாங்க. என்னடா என்னாலும் கத்துருன்னு ஒரு அற்பமா அசிங்கமா உங்களை கேவலமா நினைப்பாங்க. பரவாயில்லமா, நீ இன்னும் கூட என்ன கேவலமா நினைச்சுக்கோ, நான் என்ன சணநூல் ஏபோத்தை நான் எட்டு காட்டி போட மாட்டேன். அந்த இடத்துல ராஜா வந்து உன்னை திட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராஜாவுடைய அணிந்து உங்களை திட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மீகாலை துரத்தி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் தாவீதுக்கு? ஆனா அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா தேவ சமூகத்துக்கு பயந்தவர். உன் கண் முன்னே ஊசா இறந்ததை பார்த்தாரு. அப்பேற்பட்ட பரிசுத்த நாமத்தை நான் போற்றும் பொழுது எனக்கு இந்த உடை எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த ராஜ உடை நீங்க கொடுத்தீங்க. எனக்கு புகழ், பட்டம், பதவி எது நீங்க கொடுத்தாலும் உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன்னா அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாயா. அவைகளை நான் என்ன பண்றேன்? எடுத்து போட்டுட்டு சணல் நூல் ஏபோத்தை போல என்னை தாழ்த்தி போடுறேன். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி ராஜா மாதிரியே ஒருத்தன் போய் எவனும் போய் உட்கார மாட்டான். நான் சொன்னா ஒரு ராஜா ஒரு ஃபங்க்ஷன் ராஜா மாதிரியே இன்னொரு ராஜா போறதுக்கு நான் ஒரே ராஜாதி ராஜா அவர் சமூகத்துக்கு முன்னாடி நீங்க வரீங்கன்னா அவருக்கு முன்னாடி நீங்க எப்படி போவீங்க? அடிமை போட உங்களை தாழ்த்திக்கணும். சணநூல் ஏபத்தை உங்களை தரித்து கொண்டு நீங்க முன்னாடி நிக்கணும். ராஜா அவர் தான். கரண்ட் நாம் தான் பயன்படுத்தலாமா? அந்த ராஜாவை இப்படியா நீங்க மேன்மை பாராட்டீங்கன்னா சூழ்நிலைகளை பார்த்து என் வாழ்க்கையில ஃபீல் பண்ணி தாவீது ஃபீல் பண்றாரு. ஊசா இறந்ததை பாக்குறாரு. ஐயோ பத்தாது, பயமும் பத்தாது, தாழ்மையும் பத்தாது, என்ன இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி போடுறேன். சணநூல் ஏபத்தை தரிச்சுக்கிறாரு. மீகால் முன்னாடி அசிங்கப்படுறாரு. சொந்த பொண்டாட்டி முன்னாடி. பரவாயில்லமா, நீ அசிங்கப்படுத்துமா, பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையை எவ்வளவோ பார்த்துட்டேன், நீலாம் ஒண்ணுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட நான் கத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? அப்படி பண்ணி தான் அந்த பெட்டி உள்ள வந்து அப்புறமா என்ன ஆகுது பாருங்க. 3-4 வாசிங்க. அப்படி வந்து இதுதான் இன்னும் கூட விடாம கர்த்தரை உயர்த்துறாரு. அனைவருக்கும் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தார்கள். தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதுக்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தார். போதும். அப்புறம் தான் இதெல்லாம் உள்ள வாங்கி தான் அனுபவபூர்வமா உள்ள எடுத்துக்கிட்டு வந்துதான் கர்த்தருடைய நாமத்தை அவர் என்ன பண்றாரு? எடுத்த உடனே போய் எல்லாம் இதெல்லாம் கண்கூடே பாக்குறாரு. அவர் தேவனுடைய பெட்டி எவ்வளவு மகிமை உள்ளது. நான் சொன்ன நிறைய காரணங்கள் எடுக்கலாம். ஒரு சில முக்கியமான 2 தான் கலெக்ட் பண்ணிருக்கேன். மகிழ்ச்சியோட கொண்டு வராங்க ஓபேத் வீட்டுல இருந்து. ஏன்னா அந்த வீட்டுல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு வீட்டுல வாதம் இருந்தது, அந்த வீட்டை பத்தி இல்ல. வாதம் அந்த பெட்டி போன இடத்துல என்ன இருந்திருக்கு? வாதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அங்க இருந்து கொண்டு வரணும்னா சாதாரணமா கொண்டு வர முடியாது. பயபக்தியோட இத்தனை காரியங்கள்லாம் பார்த்து தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து எருசலேமுக்கு கொண்டு வரார். தன்னை தாழ்த்து போட்டு தான் கொண்டு வரார்.
அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல, அசிங்கப்பட்டு ஒரு மனுஷன் அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டு வர்றது இவர் தான் எனக்கு தெரிஞ்சுது. அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு என் தேவனுடைய பெட்டி உள்ள வந்துருச்சு, நான் மட்டும் இல்ல என் ஜனங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சு கொண்டு வர்றாரு. தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம் சொல்றவன் தான் உண்மையான மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா. அசிங்கம் வரும், வாழ்க்கையில அவமானம் வரும், பேச்சு வரும், ஆனாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். கரங்களை தட்டி தேவன் நான் மேம்படுத்தலாமா, அவரை உயர்த்தலாமா, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன் சொல்லி பாருங்க. எந்த சூழ்நிலை வருதா, ஓகே அதுதான் நான் ஜெபிக்கிற நேரமே. ஒண்ணுமே இல்லாம அந்த சூழ்நிலை வருதா, அதுதான் நான் 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்ல போறேன். வாழ்க்கையில 0 பேலன்ஸ்ல இருக்கா பரவாயில்ல, 0 பேலன்ஸ் தான், என் இருதய பேலன்ஸ்ல 1000 ஸ்தோத்திர பலிகளை போடுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லி பாருங்களேன். கர்த்தரை உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிதான் கர்த்தர் உயர்த்தினார். அப்படி சொல்லிதான் சொல்லி 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 வந்துதான் நீங்க வாசிங்களே, போன வாரம் வாசிங்களே, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாமாக்கள் ஒவ்வொன்றா காரியத்தை வாசி. இன்னைக்கு நீங்க 10ஆம் வசனம் வாசிக்கிறீங்களே, அப்படி சொல்லிதான் இந்த வார்த்தை இங்க இருந்து வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவருடைய நாமத்தை குறித்து, சாதாரண நாமம் இல்ல, பரிசுத்த நாமத்தை குறித்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில உயரணும்னா நம்ம அந்த தூதர்கள் கிட்ட கூட கத்துக்கலாம். ஏசாயா 6:3 நீங்க வாசிச்சிருப்பீங்க, நிறைய வாட்டி வாசிப்பீங்க. நேரம் கடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா நான் அப்படியே சொல்றேன். அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணுச்சு, அதை மட்டும் கொஞ்சம் எடுங்க. உயர நீ அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணுது பாருங்க. ஏசாயா 6:3 அது எப்படிங்க உயர பறந்து, அது எங்க வருது, உயர பறந்துன்னு முன்னாடி வசனமா? அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. உங்க வாழ்க்கையில எழுதி வச்சிருங்க. உங்க வாழ்க்கையில மேன்மை எத்தனை பேருக்கு வேணும், உயர்வு எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணும்ல, பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே, குடும்பத்துல எல்லாருக்கும் உயர்வு வேணும்ல. உயரணுமா, உங்க வாழ்க்கையில உயரணுமா, பறக்கணுமா, நீங்க கர்த்தரை உயர்த்துங்க. இந்த பறவைங்க, இந்த பறவைங்க என்ன பாருங்க, இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை உயர்த்துறாங்க. அப்பதான் அதுக்கு தான் பறக்குறாங்க. கர்த்தரை உயர்த்துறாங்க, பறக்குறாங்க. கர்த்தரை பறந்து தங்களை மறைத்து கொண்டு என்ன பண்றாங்க, கர்த்தரை உயர்த்துறாங்க. இந்த வாழ்க்கையில உயரணுமா, உங்க குடும்பம் உயரணுமா, சேனைகளின் கர்த்தரை உண்மையா இப்படி தாவீதை போல மேன்மை பாராட்டி பாருங்க, நீங்க உயர ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களை அமைக்கி போடவே போடாது. ஹல்லேலூயா. நீங்க மனதில் இருத்தி கொண்டு நீங்க இங்க இருந்து போங்க. உங்களை பாருங்களேன், மேன்மை நாம தேடி போனதாங்க பிரச்சனை. கர்த்தரை மேன்மை பாராட்டிங்கன்னா மேன்மை உங்களை தேடி வருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:2 கர்த்தரை தேடி போகிற அந்த ஆபிரகாமுக்கு முன்னாடியே கர்த்தர் வாக்களிப்பதை பாருங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த பெருமைன்றது சோறு ஊட்டுற மாதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நமக்கு அவர் தான் சாப்பாடு ஊட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமையை தேடக்கூடாது. அவர் நமக்கு பெருமையை அவர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கொடுத்தாதான் அது சூப்பரா நமக்கு நிறைவாக நமக்கு செய்வார். உன் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக அவர் செய்வார். ஆனால் அதற்காக நம்ம காத்திருக்கணும். நாம அவரை உயர்த்துகிறவர்களாக உண்மையா மேன்மை பாராட்டணும்னா, தாவீதை எப்படி தேவன் உயர்த்தினாரோ உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால அது உண்மையாக மேன்மை பாராட்டுங்க. இப்படியா ஃபீல் பண்ணி நீங்க மேன்மை பாராட்டுங்க. அதனால தயவு செய்து இன்னைக்கு மேன்மை குறித்து மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது ஒரு எச்சரிப்பும் சொல்லிடுறேன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஊசா மரணங்கள், தாவீது எப்படி தன்னை தாழ்த்துறாரதை குறித்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. மேன்மை பாராட்டுறது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா மேன்மைக்காக, அந்த பெருமைக்காக சொத்தையே இழக்கிறவங்க கூட இருப்பான். இந்த உலகத்தில் இருக்கானா இல்லையா? என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக என் சொத்து பணம் போனா கூட பரவாயில்ல, என் கௌரவத்தை நான் என்ன பண்ணோம். இந்த 5 வருஷ ஆட்சிக்காக எவ்வளவு பேர் தாங்க என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது இந்த உலகத்துல பாத்தீங்களா? மேன்மை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சமைக்கிற பொம்பளையிலிருந்து என்னது சீட்ல அந்த உச்சத்துல உட்காந்துருக்கிற பதவியில உட்காந்துருக்கிற அந்த சீட்ல இருக்கிறவங்க கூட எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது ஒரு மேன்மை. சமைக்கிற லேடி கிட்ட என்ன இருக்கு மேன்மை? நான் சமைச்ச சமையல் அங்க இருந்தே ஆரம்பிக்குது. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. அவங்க மற்றவங்க மேன்மையா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஆசை இருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு மேன்மை. அதுல இருந்து அப்படி அப்படியே ஆரம்பிக்குது. ஏதாவது ஒண்ணு தங்களை புகழ்வாங்களா மனிதர்கள் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையா?
இன்னைக்கு எல்லாரும் மற்றவங்களுக்காக அந்த மேன்மைக்காக வாழ்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? 2 கொரிந்தியர் 10:18 வாசிங்க. 2 கொரிந்தியரா 10:18 வாசிங்க. சும்மா இல்ல, மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லணும். முன்னாடியே சொல்லணும் ஆமென். அப்பப்போ உங்களுக்கு சொன்னாதான் அது ஏன் இருக்குன்னா, நீங்க யாரை நீங்க புகழ்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. ஸோ இப்போ தன்னைத்தான் புகழ்கிறது இல்லை, உண்மையா பண ஆசையை விட டேஞ்சரானது மேன்மை. சுய மேன்மையை தேடுகிறது டேஞ்சரா இருக்கணும். அதுக்கு சுயமேன்மை அவ்வளவு டேஞ்சரான ஒரு காரியங்கள். பிசாசு உங்களை அப்படிதான் விழுத்த பார்ப்பான். ஆனா இங்க வந்த ஒவ்வொருவரும் நமக்கு தெரியும் மேன்மைக்கு தகுதியான நபர் யாரு. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு இயேசு எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டு உயர்ந்த பிறகும் எனக்கு இயேசு இன்னும் அதிகமா தெரியும். அவரே மேன்மைக்குரியவர் என்று. அல்லேலூயா. வாழ்க்கையில மேன்மைகள் உயர்வுகள் வர 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 அந்த மேன்மைக்கு பாத்திரவான் யாரு? அவருன்ற அந்த உணர்வும் வளர்ந்துகிட்டே போகணும். அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள நிலைச்சு நிற்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நர்சாட்சி நாம் பிறர் மத்தியில் நம்ம பெற முடியும். அதனால நீங்க தயவு செய்து இன்னைக்கு வந்த ஒவ்வொரு இதை உணர்ந்து நம்ம பாடலாமா? இதை உணர்ந்து நம்ம நான் நடந்துக்கணும். சங்கீதம் 8:9 வாசிங்க. அவர் எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணி தாங்க தாவீது பாடிக்கிறாரு. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. யாருங்க? சாதாரணமானவரை நம்ம இது பண்ணல. என்ன போடப்பட்டிருக்கு வாசிங்க மறுபடியும். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மேன்மைக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. இதை எண்ணி நம்ம அவரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டுங்கள். இப்படி செஞ்சு அவரை தேடினீங்கன்னா தான் உங்க இருதயம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்தீங்க? பொதுவா எல்லாரும் இப்படி சொல்லிவிடுவாங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் நீங்க பொருத்திக்கணும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி இப்படி நீங்க செஞ்சு நீங்க கர்த்தரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே குறைவு வராது. அந்த குறைவிலையும் உங்களுக்கு தேவன் நிறைவாக்கி நடத்துவார். நீங்க அதை மனதில் ஆழப்படுத்திக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு. பவுலினுடைய ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில ஒரு அறிக்கையை எடுத்துட்டு போயிடுங்களேன். பிலிப்பியர் 3:8-11 வாசிங்க. எனக்கும் சேர்த்தான். யாராவது புகழ்ந்தா கூட பயந்துடாதீங்க. நீங்க என்ன எதுக்காக போடுறீங்கன்றது ஒன்றும் மயங்கிட வேண்டாம். பிலிப்பியர் 3:8-11 கர்த்தரை பெருமைக்குரியவர் என்ற அந்த உணர்வு நமக்கு எப்போது இருக்கணும். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அப்போஸ்தலரா அவர் மாறி இருக்கிறாரு. பல தாளந்துகளை உடையவர். 3ஆம் வானத்திற்கும் மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்து பிறகு இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றினவர். 5 காயங்களை அவர் என்ன பண்றது? அது எத்தனை? அந்த காயம் கிறிஸ்து இயேசுவின் காயங்கள் 5 அந்த காயங்களே உள்ள வச்சிருக்கிறவர். அப்பேற்பட்ட பரிசுத்தவான் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக. பாருங்க, இதுதாங்க. அப்ப அவங்களோட ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனோட ஆவியானவர் இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவன் தாழ்மையுடையவனா இருப்பான் எல்லா போதையும். ஏன்னா அவன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவான்? ஏன்னா அதுதான் நீங்க இது ஒரு அடையாளங்களா எடுத்துட்டு போகணும் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? நமக்குள்ள மேன்மைகள் வந்தாலும் கூட அந்த மேன்மையெல்லாம் நம்ம அவருக்கு பாஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளை பெருமைப்படுத்துறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்கெங்க கொண்டு போய் எங்கெங்க எப்படி எடுத்துட்டு போகணும்னு. அதனால தயவு செய்து பெருமைக்கோ எதுக்கும் பயங்கிடாதீங்க. பெருமை எனக்குரியது அல்ல, பெருமை அவர் கொடுக்கணும். பெருமை அவருக்குரியதே. கர்த்தர் அவரை குறித்து இப்படி நீங்க மேன்மை பாராட்டி ஒரு பயபக்தியோட சணல் நூல் ஏற்பதை போல நீங்க அணிந்து கொள்ளுங்க. பயபக்தியோடு கூட அணிந்து கொள்ளுங்க. ஒரு சில எச்சரிப்புகளை நான் சொல்ல போறேன். அதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 12:23 வாசிங்க. அப்போஸ்தலர் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புறத்து இறந்தான். நாங்கள் அப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு பகையாளி ஆகிறதே இந்த பெருமை. ஏன்னா பெருமை உள்ளவன் தான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர்
நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுதுங்க. இங்க ஒரு ஏரோதுன்ற ஒரு ராஜா என்ன பண்றாங்க, என்ன பண்றாரு, தேவனுக்கு மகிமையே செலுத்தல. அங்க வாசிச்சீங்கன்னா, நீங்க முன்னாடி வாசிங்க, அப்போஸ்தலர் 12ல நீங்க முன்னாடி வாசிச்சீங்கன்னா ஒரு என்ன பண்றாரு அவருங்க. வாசிங்க சிஸ்டர். உட்கார்ந்து அவர்களுக்கு யாராவது இப்படி உங்களை புகழ்ந்து பேசுறானா ஜாக்கிரதையா இருங்க. புகழ்ந்து பேசினா தேவ சத்தம் உங்க அவங்க வந்து அன்பான கூட சொல்லலாம். ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். இங்க யாராவது உங்க குரல் நல்லா இருக்கா, ஓகேமா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், அந்த குரல்ல வர பாட்டை கவனிச்சியா முதல்ல அது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு அவங்க சொல்ல முடியுமா அவங்களால? குரல் வளத்துக்காகவும் மியூசிக்காகவும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு மயங்கி போயிட்டா என் தெய்வத்தை மகிமைப்படுத்தாம விட்டோம்னா யார் மேல குறைவு இருக்கு? நம்ம மேல. பிரசங்கம் பண்ணிட்டா பிரசங்கம் சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன பொறுத்தவரை தெய்வத்தினுடைய நாமத்தை மயப்படுத்த எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். எதிர்பார்த்தனா என்னை நிற்கவே முடியாது. உண்மையில வந்து இதுக்காக சொல்ல, எதையுமே எதிர்பார்க்கறனா தான் இந்த நான் இங்க நிற்கவே முடியாது. நான் வாழ்றதே அவருடைய கிருபை தான். நான் எனக்கு கொடுத்த பணியை 2 பேரா இருந்தாலும் நான் செஞ்சுட்டு போவேன். 50 பேரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு நீங்க எனக்காக ஜெபிச்சிங்க. 1000 பேரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசணும்னு நீங்க ஜெபிச்சிங்க. ஏன்னா மகிமையும் பெருமையும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஒருத்தர் நல்லா இருக்குன்னு பிரசங்கம் சொல்லிட்டானா அந்த இடத்துல கூட நீங்க மேன்மையை யாருக்கு செலுத்தணும்? இந்த மனிதர் என்ன ஆயினாரு, மயங்கி போய் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் 23ஆம் வசனம் பாருங்க, உடனே கர்த்தருடைய தூதன் அவனை எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நாம காணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க வீட்டுல போய் நீங்க நிதானமா கூட வாசிங்க. இன்னொரு நபர் கூட நீங்க தானியேல் 4:3-7 நீங்க வாசிங்க. அதை மட்டும் வாசிச்சிருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 4:3-7 30-31. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் என்னை விட்டு நீங்கிற்று. பாத்தீங்களா? எச்சரிப்போடு இருப்போம். நேபுகாத்நேச்சாருடைய நிலைமை தெரியும்ல. நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் சொன்னவன் தான் விழுந்து போனான் சாத்தான். அந்த சாத்தான் உள்ளுக்குள்ள பூந்து நான் ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் அவனையும் ராஜ்யபாரத்திலிருந்து விட வச்சிட்டாரு. வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்குதா, நம்ம எங்கேயாவது பெருமைப்பட்டு யாரையாவது அற்பமா நினைக்கிறோமா, கடவுளுக்கு விரோதமா நடந்துக்கிறோமான்னு திங்க் பண்ணுவோம். கர்த்தரை உயர்த்தி அவரை தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி, இந்த வார்த்தையின்படி அவர் நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்புறமா கர்த்தரை, இப்படி நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம். ஆமென். இன்னைக்கு 2 காரியங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்களை எல்லாம் 4ஆம் அதிகாரம் 31. 4ஆம் அதிகாரம் 30-31 சிஸ்டர். நீங்க அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்களை பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர். அடுத்தது 10ஆம் அதிகாரத்துல என்ன 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இப்படி செய்து கர்த்தரை தேடும்பொழுது உங்க இருதயம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். வேலை ஸ்தலத்துல எல்லா இடங்கள்லயும் நீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை இப்படி செய்து அவர் நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு தாவீதை போல இப்படி இருப்போமா? ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய சூழ்நிலை பார்க்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவரை எண்ணி எண்ணி நம்ம துதி செய்வோம். இதுக்கான அடுத்த பாகத்தை இன்னும் இந்த பாடல்களில் என்னென்ன ஒளிந்து இருக்கின்றன என்பதை வெளியில கொண்டு வரது கர்த்தர் தான் உதவி பண்ணும். பாகம் 3ஆக அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.